ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுங்கண்ணா? நல்லா இருக்குது, விஷுவல் நல்லா இருக்குது, ஒளிப்பதிவு அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல பிளேஸில் எடுத்திருக்காங்க படம். த்ரில்லிங்காக இருக்குது, ட்ரெய்லரில் பார்க்கும்போதே ஒரு த்ரில்லிங் இருக்குது. படமும் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து சினிமான்றது வேறு, அது தனிப்பட்ட முறையில் அவங்களோட இது வேறு, குடும்ப பிரச்சனைன்றது வேறு, இது சினிமா. இது வந்து எப்படி கேரக்டர் வனிதாக்கு எப்படி இருக்கும்? நல்லா டெரராக பண்ணுவாங்க. அவங்க அவங்க ரியல் லைஃப்லேயே டெரரானவங்க தான் அவங்க. மியூசிக் இந்த படத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஆமாம், த்ரில்லிங் படம்னாலே மியூசிக் ரொம்ப முக்கியமானது. இதில் பார்க்கும்போதே ட்ரெய்லரில் பார்க்கும்போதே நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, விஷுவல் நல்லா இருக்குது, கேமராமேன் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களுக்கு இப்போ மக்கள்கிட்ட நல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நிறைய அதை தானே எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே காமெடி த்ரில்லிங் இப்படி தானே எதிர்பார்க்குறாங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் எங்கே யாரும் பார்க்குறாங்க? தேட்டருக்கே போகிறது கிடையாது யாருமே. இந்த படம் வந்து தேட்டரில் போய் பார்க்க வாய்ப்பு இருக்காண்ணா? கண்டிப்பாக பார்ப்போம். அது ராட்சசன் படம் நல்ல அருமையான படம், நல்ல சப்ஜெக்ட், நல்லா இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ இது நல்லா தான் இருக்குது, ட்ரெய்லரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் வந்தோடனே ஒரு படத்துக்கு மியூசிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? மியூசிக் தான், த்ரில்லிங் படத்துக்கு மெயினாக மியூசிக் தான் இம்பார்ட்டன்ட், அதுதான் மெயின். எப்படி இசையை பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ் சினிமா வந்து எப்படி சொல்கிறது, இசையை பார்க்குறோன்னா பாட்டுக்காக பார்க்குற படமும் இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக்காக பார்க்குற படமும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச த்ரில்லர் படம்? இல்லை, நீங்கள் சொன்னது ராட்சசனே நல்லா படம், நல்ல த்ரில்லிங்காக நல்லாயிருக்கும், மியூசிக் நல்லாயிருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குமா? இல்லை, வந்து பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லரில் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் என்ன கதைன்னு புரிஞ்சிக்க முடியல. என்ன மாதிரியான படமாக இருக்கும்? ஏதோ கொலை சம்பவம் நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அது சம்மந்தமாக இருக்கும். டைலாக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? டைலாக்ஸ்லாம் மணிரத்னம் படத்தில் வர மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. இசை எப்படி இருந்தது இந்த படத்துக்கு? ட்ரெய்லர் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு மியூசிக்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஒரு படத்துக்கு மியூசிக் தான் பேக் போனு, இதில் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா, இப்போ வந்து நிறைய த்ரில்லர் படங்கள் வருது, எந்த மாதிரியான படத்தை மக்கள் விரும்புகிறாங்க தேட்டரில்னு நினைக்கிறீங்க? த்ரில்லர் கம் சஸ்பென்ஸாக இருக்கணும், அடுத்தடுத்து என்ன வரும்னு யூகிக்க முடியாததாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறது. காமெடி படங்கள் அதெல்லாம் வேணாம், இந்த மாதிரி படங்கள் தான் முக்கியமாக வேணும். இந்த மாதிரி படத்தில் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். காமெடிலாம் வேணாம். காமெடிலாம் அது காமெடி மூவி பார்த்துக்கலாம், இது எல்லாம் கலந்து மசாலா மூவிலாம் வேணும். த்ரில்லர்னா த்ரில்லர், காமெடினா காமெடி இருக்கணும். வனிதா நடிச்சிருக்காங்க, ராதாரவி நடிச்சிருக்காங்க. ஆமாம், ரெண்டு பேருமே சீனியர் ஆர்டிஸ்ட், நல்லா நடிச்சிருப்பாங்க. ராதாரவி ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிற, நடுவில் நடிக்கல, உடம்பு சரியாமல் இருந்தார். இப்போ அவரோட நடிப்பு எவ்வளோ இது? எங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்டினியூஸாக அவர் படத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால எப்படியும் யூடியூப் திறந்தால் கண்டிப்பாக வந்துடுவார், அதனால் அவர் கேப் விட்ட மாதிரியே தெரியல எங்களுக்கு. ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குங்க, நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது? படம் தெரியுது, புல்லட்டு தெரியுது. கடைசி தோட்டம்னு படம் வச்சுருக்காங்க, டைட்டில் வச்சுருக்காங்க. என்ன மாதிரியான படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கடைசி தோட்டம்ன்றது எதை மீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? புல்லட்டு. ஓகேண்ணா, மியூசிக் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மியூசிக் நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு பார்க்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன மாதிரியான படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சஸ்பென்ஸ் படம், கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக தான் இருக்கும் போல் தெரியுது எனக்கு. ஆனால் நல்லா இருக்குது, இது லொக்கேஷனு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வனிதா ராதாரவி நடிச்சிருக்காங்க. ஆமாம், வனிதா ராதாரவி. அவங்களோட ரோல் எப்படி இருக்கு? அது சும்மா 2 டிப்பு வந்து சரியாக நமக்கு தெரியலை. ஆனால் அவங்க 2 பேரும் நடிப்பு எப்படி இருக்கும்? ராதாரவியில் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்த ஸ்க்ரீன். ராதாரவி எங்கே இருக்காரு? நல்லா இருக்காரு. நல்லா இருக்கு, பரவாயில்ல, பார்க்கலாம். ஓகேண்ணா, ஒரு இசை எப்படி இருந்தது இப்போ ட்ரெய்லர்? நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு படத்துக்கு இசைன்றது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பின்னணி இசை தானே முக்கியம். இசையை வச்சு தான் படமே நல்லாயிருக்கு. படமே ஓடுறது அதனால தானே. சில படங்கள் இப்போ கடனெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பின்னணி இசை தான் பக்காவாக இருக்குது. யார், யுவன் சங்கர் ராஜாவா? சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதில் மியூசிக் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நான் கடைசி கேள்வினா, இந்த சஸ்பென்ஸ் படங்கள்லாம் வருது, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடைசி தோட்டம் டைட்டில் வச்சுருக்காங்க. சஸ்பென்ஸ் படங்கள்லாம் கடைசி தோட்டம்னா ஏதாவது பழி வாங்குறதா இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி தோட்டம் இருக்கிற வரைக்கும் போராடுவான் போல், அதுதான் சஸ்பென்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பார்க்கலாம். தேட்டரில் பார்க்க வாய்ப்பு இருக்காங்க அந்த படத்தில்? ஆமாம், கண்டிப்பாக பார்த்தேன் ஆகணும். தேட்டருக்கு வந்தால் ஒரு ட்ரிப் பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது. நீங்கள் சொல்லுங்கள். தேட்டரில் தான் பார்க்கணும். ஒரு படத்துக்கு இசைன்றது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இசை தான் மெயின். இசை இருந்தால் தான் படமே, இசை இல்லாமல் படம் கிடையாது. ஓகேண்ணா, இந்த படம் தேட்டரில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி இருக்கும்? ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டை பொறுத்து, யூவா ஏவா. யூ கொடுத்தாங்கன்னா தேட்டரில் பார்க்கலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ.